இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லையை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம இஸ்ரோவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியனுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் 52 முக்கியமான சேட்டலைட்களை கூடிய விரைவில் அனுப்ப போறாங்க. இதற்கான பட்ஜெட் கிட்டத்தட்ட 26,000 கோடி இருக்க போகுது. என்ன பர்பஸ்க்காக இவங்க அனுப்ப போறாங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவினுடைய சி பார்டர்ஸ் நிறைய கண்ட்ரியோட கவர் ஆகுது. அதுவும் பர்டிகுலரா கிட்டத்தட்ட 7,500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. என்னதான் நம்ம சேட்டலைட் மூலமா கண்காணிக்கிறத விட நம்ம விமானத்தின் மூலமா போர்க்கப்பல் மூலமா இந்த மாதிரி நம்ம கண்காணிச்சோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இஸ்ரோவுடன் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் கேட்கறாங்க. அதற்காக ரீசெண்ட் டைம்ல நம்ம ஒரு சேட்டலைட்டும் அனுப்பணும். அது GSAT-7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சேட்டலைட் நிறைய முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லா இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, முக்கியமா எல்லையினுடைய எல்லா பகுதியுமே கண்காணிச்சு ரியல் டைம் டேட்டாவை தொடர்ந்து இஸ்ரோவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இது தொடர்ந்து விமானப்படையாகட்டும் அல்லது கப்பலாகட்டும் நீர்மூழ்கி கப்பலாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு உபயோகத்தை தொடர்ந்து அங்க சேட்டலைட் மூலமா கண்காணிச்சுட்டு இருந்து ரியல் டைம் டேட்டாவை தொடர்ந்து இந்தியனுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா இருக்கு. இது மட்டும் வேலை கிடையாது, இது 2018 அனுப்புனது. ஆனா இதுக்கு முன்னாடியும் பல்வேறு GSAT-7 சேட்டலைட்டை இந்தியா தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 2013 GSAT-7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சேட்டலைட் அனுப்புனாங்க. அது எதற்காகனா டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அனுப்புனாங்க. அது மட்டும் கிடையாது, 2018 GSAT-7A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சேட்டலைட் அனுப்புனாங்க. இது விமானப்படையை கண்காணிக்கிறதுக்காக இந்த சேட்டலைட் ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ஒரு ஃபியூச்சர் பிளானா GSAT-7B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் தயாராகி வருகிறது. இது 2026 பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 3,000 கோடி செலவுல தயாரிச்சுட்டு வர்றாங்க. ஆக்சுவலா இது எதற்காகனா எல்லை பகுதியை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வெறுமனே இஸ்ரோ மட்டும் தயாரிக்க கிடையாது, கூட இன்னொரு முக்கியமான நிறுவனம் கூட்டு சேர்ந்திருக்காங்க. NSIL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இவங்களுடன் கூட்டு சேர்ந்து தான் இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன பர்பஸ்க்காக நம்ம உபயோகிக்க போறோம்னா, விண்வெளியில நிறைய சேட்டலைட் குப்பைகள் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இதை முக்கியமா அனுப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் மூலமா நிறைய அட்டாக் வருது, அதை கண்காணிச்சு கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேட்டலைட் அனுப்ப போறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சேட்டலைட் மூலமாவே வெப்பன்ஸ் இன்னொரு வெப்பனை அழிக்கிறதுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ஒரு இதையும் இந்தியா அனுப்பறதுக்கு திட்டம் தீட்டி இருக்காங்க. ஆக்சுவலா இது மட்டும் பிளான் கிடையாது, இந்தியா ஆல்ரெடி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், சைனா US இந்த மாதிரி கண்ட்ரி மட்டும்தான் சேட்டலைட் மூலமாவே இன்னொரு சேட்டலைட்டை அட்டாக் பண்ற கெப்பாசிட்டி அவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்தியாவும் ரீசெண்ட் டைம்ல அந்த மாதிரி இந்தியாவிட்ட இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அதையும் இந்த GSAT-7B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செயற்கைக்கோள்ல பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, இது எல்லா காம்போசிஷனோட சேர்த்து 2026 ஒரு மிக பிரம்மாண்டமா அனுப்ப போறாங்க. ஆக்சுவலா இது எதற்காக அப்படின்னு பார்த்தா, 27,000 கோடி செலவுல ஃபர்ஸ்ட் நம்ம கிளைமேட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா வெதர் திடீர்னு சேஞ்ச் ஆகுது. அந்த பர்பஸ்க்காக தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்தியா அனுப்புறாங்க. அது மட்டும் நம்மளுடைய வேலை முக்கியமா கிடையாது. ஆக்சுவலா பேரிடர் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. எந்த நேரத்துல புயல் வருதுன்னு தெரியல, சுனாமி வருதுன்னு தெரியல, நிலநடுக்கம் நிலச்சரிவு இந்த மாதிரி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா இதை எல்லாத்தையுமே கண்காணிச்சு நமக்கு ஒரு ரியல் டைம் டேட்டா கொடுத்தோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணி இங்க மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா இந்த சேட்டலைட் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பூமியை தொடர்ந்து கண்காணிக்கணும். ஆக்சுவலா பூமி எதுக்காக கண்காணிக்கணும் அப்படின்னு கேட்டா, தொடர்ந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. உண்மையாவே என்ன ரீசன்னால இது அதிகரிக்குது அப்படின்னு சேட்டலைட் மூலமா ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, டெலிகம்யூனிகேஷன். ஆக்சுவலா இது விமானமாகட்டும் அல்லது ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் நீர்மூழ்கி கப்பலாகட்டும் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிச்சு அது ரியல் டைம் டேட்டாவை எந்த இடத்துல இருக்கு, என்ன சிச்சுவேஷன் இருக்கு நம்ம நேரடியா போய் கண்காணிக்க முடியாது. அதனால இந்த சேட்டலைட் அனுப்பிச்சோம்னா இதன் மூலமா கண்காணிக்கிறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த 52 சேட்டலைட் இருக்க போகுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா வரப்போகுது. இப்பொழுதுதான் இஸ்ரோவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியா நிறைய சேட்டலைட்டை அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.